கோவை மக்களவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், அந்த மனுவில் என்னென்ன கோரிக்கைகள் இது தொடர்பாக வைக்கப்பட்டிருக்கிறது? யார் இந்த வழக்கை தொடுத்திருக்கின்றனர்? முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரக்கூடிய கோவை நஞ்சுண்டாபுரத்தைச் சேர்ந்த சுதந்திர கண்ணன் என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக கோவை வந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயரும் தன்னுடைய மனைவி பெயரும் நீக்கப்பட்டிருப்பது தெரிய வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். 2019 மக்களவைத் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த நிலையில் இந்த முறை தனது பெயரும் மனைவி பெயரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதே முகவரியில் வசிக்கக்கூடிய தங்களுடைய மகள் பெயர் பட்டியலில் இருப்பதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போல தங்களுடைய பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருப்பதாகவும், பெயர் நீக்குவதற்கு முன்பாக எந்த ஒரு முறையான விசாரணையும் நடத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு கடந்த 15ஆம் தேதி மின்னஞ்சல் மூலம் புகார் அளித்தும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும், அதுவரை கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.